தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் மாநிலத்தின் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் நிர்வாகத்திறனை மேம்படுத்தும் வகையில் மிக முக்கியமான 16 அம்ச அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வெளியிட்டுள்ள இந்த சுற்றறிக்கை தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளின் அன்றாட செயல்பாடுகளில் ஒரு புதிய ஒழுக்கத்தையும் வெளிப்படைத்தன்மையையும் கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நகர்ப்புற மக்களின் அடிப்படை தேவைகளை எவ்வித தாமதமுமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்பதே இந்த உத்தரவின் முதன்மை நோக்கமாகும். இந்த புதிய சீர்திருத்தத்தின் மிக முக்கியமான அம்சமாக மாநகராட்சி ஆணையர்கள் மற்றும் மண்டல அதிகாரிகள் தினமும் காலை 7 மணிக்கு முன்பாகவே தங்களது பகுதியில் கள ஆய்வில் ஈடுபட வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அலுவலகம் மற்றும் பள்ளி கல்லூரி நேரத்திற்கு முன்பாகவே சாலைகளை தூய்மைப்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தும் பேருந்து நிலையங்கள் மற்றும் பொது கழிப்பிடங்களை தினமும் நேரில் ஆய்வு செய்து அவற்றின் சுகாதாரத்தை பராமரிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். இது அதிகாரிகளை நேரடியாக களத்தில் இறங்கி பணியாற்ற வைப்பதற்கான ஒரு முக்கிய முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் நகரின் அழகை சீர்குலைக்கும் வகையில் பொது சுவர்களில் போஸ்டர்கள் ஒட்டுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் இதற்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே போஸ்டர்களை ஒட்ட வேண்டும் என்றும் விதிகளை மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எரியாத தெருவிளக்குகள் குறித்து புகார் வந்த 24 மணி நேரத்திற்குள் அவற்றை பழுது நீக்கி சரி செய்ய வேண்டும் என காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல பொதுமக்கள் புதிய கட்டிடங்களுக்கான அனுமதி கோரி விண்ணப்பிக்கும் போது அதிகாரிகள் தேவையற்ற கால தாமதத்தை தவிர்க்க வேண்டும் என்றும் தவறு செய்யும் அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் முதல்வர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி அமைப்புகளின் நிதிநிலையை வலுப்படுத்த சொத்து வரி மற்றும் தொழில் வரி நிலுவைகளை வசூலிப்பதில் தீவிரம் காட்ட வேண்டும் எனவும் நகர்ப்புறங்களில் பசுமையை அதிகரிக்க நீர்நிலைகளை சுற்றி மரக்கன்றுகளை நட வேண்டும் எனவும் இந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெருநாய்களின் கட்டுப்பாடு, ஊழியர்களின் பயோமெட்ரிக் வருகை பதிவு மற்றும் சாலைகளின் தர பரிசோதனை என மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு அம்சங்களில் இதில் இடம்பெற்றுள்ளன. முதலமைச்சர் விஜயின் இந்த அதிரடி நடவடிக்கைகள் தமிழக நகர்ப்புற நிர்வாகத்தில் ஒரு புதிய விடியலை ஏற்படுத்தும் என பொதுமக்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கின்றனர்.